சரிம்மா, இது வந்துட்டு புக்ல இருக்கா? புக்ல இல்ல. சரியா? டே 21 வந்து பார்த்து பயப்படாதீங்க. டே 1 to 20 எங்க அப்படின்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. டே 1 to 20 எங்க இல்ல. டே 1 to 14 ஏற்கனவே வீடியோ இருக்கு. சரியா? ஆனா இமேஜா இருக்கு. எல்லாத்தையும் இமேஜா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டே 21ல இருந்தா ஆரம்பிக்கிறோம். ஒகேப்ஸ் புக்ல இல்ல. ஏன் ஒகேபடி புக்ல இருந்து எடுக்கல அப்படின்னா அதுக்கு இமேஜ் வச்சுட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஃபுல் புக்குக்கு எல்லா சாப்டருக்கும் இமேஜஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை வச்சு நம்ம கிளாஸ் புரிஞ்சுச்சா? வாங்க போ. படிச்சுதா? ரைட் வாங்க. ஃப்ராக்ஷியஸ், இரிட்டபிள் அண்ட் குவாரல்ஸ். ஃப்ராக்ட்னா என்னதுன்னு சொன்னேன்? பார்ட். ரைட். ஃப்ரெஜைல், ஃபீபிள், ஃப்ரெயில். என்ன அர்த்தம்? வீக் அப்படின்னு அர்த்தம். சினோனிம்ஸ். டெஸ்டி, என்னை ரொம்ப சோதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பெட்டுலர், சைல்டிஷ். பீவிஷ், irascible அப்படின்னா ஈஸிலி ஆங்கர்ட் attitude. ஈஸிலி ஆங்கர்ட் attitude. cantankerous and belligerent. சண்டைக்கு தயாரா இருக்காங்க. எந்த வார்த்தைங்க? cantankerous சரி, belligerent. சண்டைக்கு தயாரா இருக்காங்க. இது ஈஸியா கோபமாயிருவாங்க. சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறது பெட்டுலர். இது பாசிட்டிவா நெகட்டிவா? பெட்டுலன்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ரைட். ஆப்போசிட் பிளசிட், docile, சரி. பிளாசிட்னா என்னன்னு சொன்னா காமான பிஹேவியர். அது சரின்னா என்விரான்மெண்ட் காமா இருக்கு. ஃப்ரூகல், செலவழிக்க மாட்டேங்கிறாங்க. சரியா? ஃப்ரூகல் ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை. இதுல நெகட்டிவான வார்த்தை எந்த வார்த்தைன்னா மைசர். மைசர் என்ன பண்ண மாட்டார்னா கஞ்சன். அப்படி இன்னைக்கு புதுசா யாராவது இருக்கீங்களா? நீங்க தான் திருவண்ணாமலையா? நீங்க பழைய ஸ்டூடெண்ட் தானே? ஏற்கனவே வந்திருக்கீங்க தானேங்க? நீங்க இல்ல, இவங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க தானே? பாருங்க. எக்கனாமிக்கல், ப்ரூடென்ட், த்ரிஃப்டி, மைசர். ப்ரூடென்ட் அப்படின்னா என்னது? வைஸ். ஆப்போசிட் என்னது? இம்ப்ரூடென்ட், அன்வைஸ். ப்ராடிகல்னா என்னன்னு சொல்றேன். அப்பா காசு எடுத்து செலவழிக்கிறவரு ப்ராடி. ரைட். ஜைப், மார்க் பண்றது. மார்க் பண்ணி சிரிக்கிறது எந்த வார்த்தைனா ரிடிக்யூல், ஸ்னியர். ரிடிக்யூல் அண்ட் ஸ்னியர். டான்ட், டெரைட், ஜியர். ரெண்டுமே மூணுமே என்னதுதான்? மார்க் பண்றது. ஜியர் எதுக்கு ஆப்போசிட்னா சியருக்கு ஆப்போசிட். ரைட். அடுத்தது காம்ப்ளிமெண்ட், கமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னாலும் பாராட்டுறது, கமெண்ட்னாலும் பாராட்டுறது. கேர்ட், கேர்டுனா பெல்ட் கட்டுறது, தயாராகிறது அப்படின்னு சொன்னேன். இது கூட ஒரு வார்த்தை ஃபாஸ்டன் அப்படின்னு இருந்துச்சு. கேர்டர் ஈஸி. கேர்டர், பீம், பிரஸ், ஜாய்ஸ்ட் எல்லாமே பில்டிங் காலம்ஸ். ஆக்ஸ், ஓல்ட் விச் லைக். ஃபோக்லோர்னு என்னது? ஸ்டோரிஸ். ஃபோக்லோர்னா ஸ்டோரிஸ். ஹேகுக்கு விச்சஸ் படிச்சோம். என்சான்ட்ரஸ், ஹார்பீஸ், சாசரஸ். சான்ட்னா என்னது? மந்திரம் சொல்றது. மந்திரத்தை சொல்றதா சாண்ட். ஹார்பீஸ்னா விமென் ஹெட் வச்சிருக்கிற ஒரு மான்ஸ்டர் சொல்றாங்க. ஓல்டு விமென் சொல்றாங்க. ஆன்டனிம்ல மெய்டன்னா அன்மேரிட் யங் விமென். இன்னும் படிக்கல, படிக்க ஆரம்பிச்சு. ஹாவ் அ வேல் ஆஃப் அ டைம் அப்படின்னா என்ன வச்சிருக்குது? எக்ஸ்ட்ரீம்லி என்ஜாய். சரி, நான் அடிஷனல் வார்த்தைகள் எழுதுறேன். மீனிங் தெரியுதான்னு பாரு. டவுட் நைன் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேற சினோனிம்ஸ் சொல்லுங்க. செவன்த் ஹெவன் அப்படிதானே? செவன்த் ஹெவன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு அர்த்தம். இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹாவ் அ வேல் ஆஃப் அ டைம்னா என்ஜாய் பண்றாங்க. சின்ன டிஃபரன்ஸ் தான். என்ஜாய் பண்ணாலும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. வேல் ஆஃப் அ டைம்னா எக்ஸ்ட்ரீம்லி என்ஜாயபிள் டைம். அடுத்தது பயோவென்ட்னா மிதக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? சந்தோஷத்துல மிதக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ பயோவென்ட்ஸ் அப்படின்னாலும் ஹாப்பி. வேற
லூசிட்னா கிளியர், மீனிங் கிடையாது. இடியம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், யாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதான் கிளவுட் நைனுங்க. சரி, ஹாப்பி 4 வார்த்தை போதும், அடுத்த வரும்போது படிச்சுக்கிறேன். இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் have a whale of a time. அடுத்தது செவன்த் ஹெவன், ஆன் கிளவுட் 9, பயோய். எல்லாமே எப்படி இருக்குது? ஹாப்பியா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. Be his for the taking. கஷ்டமானது. இதுக்கு முன்னாடி இது எடுத்து, இது என்னன்னு டேக் ஃபார் கிராண்டட் அப்படின்னு என்னது? டேக் ஃபார் கிராண்டட் அட்வான்டேஜ் எடுக்கிறதே கிடையாது. டேக் ஃபார் கிராண்டட் டேக் ஃபார் கிராண்டட் தேடுங்க பார்ப்போம். டேக் ஃபார் கிராண்டட் ஒரு விஷயம் நல்லதா இருக்கும், நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கறதா இருக்கும், நமக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அந்த விஷயத்துடைய மதிப்பை உணராமல் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுதான் டேக் ஃபார் கிராண்டட். ஒரு விஷயம் நல்லதா இருக்குங்க, மதிப்புள்ளதா இருக்கும், ஆனா அதோடைய மதிப்பை உணராம, அதோடைய மதிப்பை அப்ரிஷியேட் பண்ணாம நம்ம இருக்கோம்னா அதுதான் டேக் ஃபார் கிராண்டட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாட்டர், தண்ணி இருக்குன்னு வச்சுக்கிறோம். தண்ணிலாம் முன்னாடி ஃப்ரீயா கொடுத்தாங்க, இப்போ பாட்டில தான் கொடுக்கானுங்க. தண்ணி வந்துட்டு என்னது அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு, கரெக்டா? வாட்டர் ரொம்ப வேல்யூபிள் தான், ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதோடைய மதிப்பை உணர மாட்டோம். அந்த விஷயம் இருக்குது, நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மதிப்பை உணராம அதை சாதாரணமா ட்ரீட் பண்றதுக்கு பேர் தான் டேக் ஃபார் கிராண்ட். இது ஒரு பெரிய விஷயம்தான், வாழ்க்கைக்கு தேவையான விஷயம்தான், ஆனா அதை எப்படி எடுத்துக்கிடுவோம்? சாதாரணமா எடுத்துக்கோ. ஒரு கோட் உண்டு, யூ டு நாட் நோ த வேல்யூ ஆஃப் வாட்டர். தண்ணியுடைய மதிப்பு எப்ப தெரியும்? until the well runs dry. தண்ணியுடைய மதிப்பு எப்ப தெரியாதா? எது வரைக்கும் தெரியாதா? கிணறு ட்ரை ஆகிற வரைக்கும் தண்ணியுடைய மதிப்பு தெரியாது. அப்போ ஒரு விஷயத்துடைய மதிப்பை உணராமல் அதை சாதாரணமா எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் டேக் ஃபார் கிராண்ட். ஃபெயிலிங் டு அப்ரிஷியேட் சம்திங் வேல்யூபிள். அந்த விஷயம் மதிப்பானது, ஆனா அதை பாராட்ட தவறிட்டோம், அதுதான் டேக் ஃபார் கிராண்ட். ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? ஓரளவுக்கு சென்டென்ஸ் we take for granted the months of April and May. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்னா, ஏப்ரல் மே மாசத்துடைய மதிப்பே அவனுக்கு தெரியாது. ஏப்ரல் மே மாசத்துல எக்ஸாம் இருக்காது. எக்ஸாம் இல்லாத இந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைம். ஆனா இதோடைய மதிப்பு நம்ம ஆட்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த 2 மாசம் எக்ஸாம் இல்ல, ஃப்ரீயா இருந்துடலாம் அப்படின்ட்டு இந்த மாசத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க? டேக் ஃபார் கிராண்டடா இருக்கு. புரிஞ்சுச்சா? அப்ப இதுக்கு மதிப்பு இருக்கு, வேல்யூ இருக்குது, ஆனா நம்ம அந்த வேல்யூவை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். அடுத்தது his for the taking இல்ல hers for the taking. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாங்க? அப்டைன் பண்ணிடலாம். அதுதான் his for the taking. இது என்ன எக்ஸாம்பிள் எழுதிருக்குன்னு பாருங்க. the cup is his for the taking. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவன் ஈஸியா எதை அப்டைன் பண்ணிடலாம்? கப்பை அப்டைன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க வாசிச்சிருக்க மாட்டீங்க எங்கேயுமே.
கொஞ்சம் கஷ்டமா கரடு மூட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஸ்டாண்டர்டான வார்த்தை, முக்கியம். ஃபர்ஸ்ட் வேல் ஆஃப் டைம் படிச்சோமா, திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். வேல் ஆஃப் த டைம்னா எப்படி இருக்குது? என்ஜாயபிள் டைம். அடுத்தது செவன்த் ஹெவன், கிளவுட் நைன், பயோவே, எல்லாமே எப்படி இருக்குது? ஹாப்பியா இருக்குது. டேக் ஃபார் கிராண்டட்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துடைய மதிப்பு தெரியாது. நம்ம காலேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் வரோம் பார்த்தீங்களா, வெளியே வரோம்ல, அதுவுமே வி டேக் இட் ஃபார் கிராண்ட். ஏன்னா ஒரு வருஷம் தான் பொழைச்சு போ, எங்கேயாவது வேலையை கண்டுபிடி அப்படின்னு வீட்டில் அனுப்புவானுங்க. அந்த ஒரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியாக அப்படி சுத்திட்டு காலேஜ்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் வீட்டில் நெருக்கும் போது தான் என்ன பண்ணுவானுங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல தான் திருந்திட்டு படிக்க வருவான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் இஸ் ஆல்சோ டேக்கன் ஃபார் கிராண்டட். அடுத்தது பி ஹிஸ் ஃபார் த டேக்கிங் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸிலி அப்டைன்ட் ஆர் ஒன் ஓவர்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க வாங்கிக்கிறது அப்டைன் பண்ணிக்கிறது. ஈஸிலி அப்டைன்ட் மட்டும் படி. டு பி ஈஸிலி அப்டைன்ட். அடுத்தது டேக் அவேன்னு என்னது? டேக் அவேனா ஒரு விஷயத்தை ஒருத்தங்கள்ட்ட இருந்து ரிமூவ் பண்றான். சரியா? ஒரு பொருளை ஒருத்தங்கள்ட்ட இருந்து ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் டேக் அவே. டேக் அவே சம்திங் ஃப்ரம் சம்ஒன். அடுத்த வார்த்தை டேக் பேக். சொன்னதை வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னா திருப்பி வாங்குறது. சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சுக்கிறீங்க. மீனிங் என்ன சொல்றாங்க? ஐ அட்மிட் தட் ஐ வாஸ் ராங் அபவுட் ஹெலன். என்ன சொல்றாங்க? நான் ஹெலனை பத்தி சொன்னதெல்லாம் என்னதுதான்? தப்புதான். ஐ டேக் பேக் எவ்ரிதிங் ஐ செட் அபவுட். இவன் என்ன சொல்லியிருப்பான் ஹெலனை பத்தி? தப்பா சொல்லியிருப்பான், கெட்டதா சொல்லியிருப்பான். அதுதான் என்ன சொல்றான், நான் சொன்னதெல்லாம் தப்புதான், சொன்னதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? திருப்பி வாங்கிக்கிறேன். இந்த வார்த்தை டேக் பேக். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், டேக் அவே, ரிமூவ் சம்திங் ஃப்ரம் சம்ஒன். கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா பதியும். டேக் அவேன்னு என்ன சொன்னேன்? ரிமூவ் சம்திங் ஃப்ரம் சம்ஒன். டேக் பேக் அப்படின்னா சொன்ன வார்த்தையை திருப்பி வாங்கி. சரிங்க. டேக்கன் அபேக். ஷாக் ஆனா நம்ம எந்த டைரக்ஷன்ல போவோங்க? இப்படி நான் நின்றுட்டு இருக்கேன், ஷாக் ஆனா எந்த டைரக்ஷன்ல போவேன்? பின்னாடி போவேனா பின்னாடி போவேனா? பின்னாடி பின்னாடி தானே போவேன். ஷாக் ஆனா இப்படியா வருவேன்? ஷாக் ஆனா எங்கிட்டு போவேன்? பின்னாடி போ. படத்துல தான் பாத்திருக்கீங்க, ஷாக் ஆனா பின்னாடி தான் போவானுங்க. டேக்கன் அபேக் அப்படின்னா என்ன ஆகுறது? ஷாக் ஆகுது. நெக்ஸ்ட் வேர்டு டேக்கின். எவனோ ஒருத்தர் ஏமாத்துறான், ஏமாத்துறத நம்பிட்டேன். டிசப்ஷன் ஏமாத்துறது. ஃப்ராட் ஆர் இம்போஷன் நம்ம எழுதுறது கிடையாது. இம்போஷன்னா நடிக்கிறது. சரியா? இந்த வார்த்தை கூட வேண்டாம், படிக்கும் போது எடுத்து. என்ன அர்த்தம் சொல்லுங்க? லாஃப்டினா உயர்ந்த. சரியா? இவன் வந்து பேசுறான், அது இது நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம்னு பேசுறான். ஏதோ ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கிறோம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ ஏதோ ஒண்ணு. இவன் பயங்கரமா ப்ராமிஸ் பண்றான். இந்த ப்ராமிஸ்ல இவங்க என்ன ஆனாங்க? ஏமாந்து போயிட்டான். அதுக்கு தான் எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? டேக்கன் இன். ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா பாருங்க. பாருங்க, கரெக்டா? டேக்கன் இன் பை இப்படி வருமா? வரும். எங்க வரும்னா ஃப்ரேசல் வேர்ப்ல மட்டும் தான் வரும். சரியா? இப்போ இந்த இன் என்னதுன்னா ப்ரிபோசிஷன் கிடையாது. சரியா? புது பேஜ் கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த இன் என்னது கிடையாது? ப்ரிபோசிஷன் கிடையாது. மற்ற நார்மலான இடத்துல இது என்னதுதான்? ப்ரிபோசிஷன். இங்க ப்ரிபோஷன் கிடையாது. இங்க இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃப்ரேசல். எது ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேக்குன்னு சொல்லக்கூடாது, டேக்கன் இன் சேர்த்தே ஃப்ரேசல். வேல் ஆஃப் அ டைம் அப்படின்னா எப்படி? எந்த டைம்? என்ஜாயபிள் டைம். அடுத்தது செவன்த் ஹெவன், கிளவுட் நைன், பயோவேன்ஸ். அடுத்தது டேக் ஃபார் கிராண்டட். எப்படி எடுத்துக்கிறது? ஒரு விஷயத்த, வேல்யூவான விஷயத்த வேல்யூ தெரியாம இருக்கிறது தான் டேக் ஃபார் கிராண்ட். பி ஹிஸ் ஃபார் த டேக்கிங்னா ஈஸிலி அப்டைன். டேக் அவே அப்படின்னா
இருக்குல்ல, இந்த பையன் இருந்து கத்தியை இவங்க ரிமூவ் பண்றாங்க, வாங்குறாங்க. இவன் மன்னிப்பு கேட்காப்புல. அதுக்குதான் டேக் பேக் இருக்கு. டேக் பேக்னா சொன்ன வார்த்தைய திருப்பி வாங்கி, சொன்ன வார்த்தையை திருப்பி வாங்கிக்கிறது. டேக்கன் பேக்னா ஸ்டாக். டேக் இன்னா ரிசப்ஷன், ஏமா. இது படிச்சோமா? இந்த புக்ஸ் என்னது? ஸ்டடி. சரி, சாக் அப்படின்னா ஓட்டோ பெட். பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ், சக்சீட் பிரில்லியன்ட். ஏஸ்ட் படிச்சோமா? ஏஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணிட்டோம்? அதாவது இந்த டென்னிஸை வச்சு சொல்லி கொடுத்தேன். டென்னிஸ்ல டச் பண்ண முடியும், ஆப்போனன்ட் டச்சே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்கோர் பண்றதுதான் ஏஸ். ஏஸ் பண்ணிட்டாங்கன்னா வெறுமனை பாஸ் பண்ணல, பயங்கரமா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது புக் ஸ்மார்ட். நாலேஜ் இருக்கும், பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும், புக் நாலேஜ் பெருசா இருக்கு. இருக்குன்னு பாக்கானுங்க. என்னது இது? படிச்ச வார்த்தைகள் எல்லாமே இப்போ வரப்போகுது. இப்போ நான் அண்டர்லைன் பண்ண போறேன், கையை காமிக்க போறேன், மீனிங் சொல்ல. Yeah. In a small village there lived a fractious boy. என்ன பண்றான் பையன்? என்ன பண்றான்? இரிட்டேட் பண்றான். ரைட். இதுக்கு ஒரே ஒரு சின்ன நிமிஷம். டெஸ்டி இருக்குதா? டெஸ்டி தானே. டெஸ்டி சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறதுக்கு எந்த வார்த்தை? petulant. ரைட், ஓகே. who often argued with everyone. கரெக்டா தானே இருக்கப்போ. அடுத்தது, despite his difficult nature he was very book smart. இல்லாட்டி சண்டை போடுறான், ஆனா எப்படிதான் நாலேஜபிளா இருக்கான். and proud to hit the books. படிச்சுக்கிட்டே இருக்கான். his dream was to build a mighty grid. gridனா வந்துட்டு இந்த இதுல வரும். grid வந்துட்டு ட்ரஸ், இதெல்லாம் படிச்சோம்ல. ட்ரஸ், ஜாயிஸ்ட் எல்லாம் படிச்சோமா? ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் கெட்டணும், பவர்டு பை விண்ட் டர்பைன்ஸ். விண்ட் டர்பைன்ஸ் வச்சு ஒன்னு கெட்டணும்னு நினைக்கிறான். கேர்டு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா? கிரிட் தான் அங்க வரும், கேர்டு வராது. கேர்டர் இருக்குதுல்ல, இருக்குல்ல, கேர்டர் இருக்குல்ல, அதே மாதிரிதான் கேர்டு. கிரிட் வேற. கிரிட்னா என்ன எடுத்தங்க? கிரிட்னா என்னது? கிரிட்ங்க மாதிரி. கேர்டுனா என்னது? கேர்டுனா என்னது? பெல்ட் கெட்டுறது சொன்னா கெட்ரேடி. சரி, இங்க கேர்டு கிடையாது, கிரிட் தான். ஏதோ ஒண்ணு கெட்டுறான். விண்ட் டர்பைன்ஸ்னால பவர் பண்ணி ஒரு பில்டிங் கெட்டுறான். ரைட், ஓகே. அடுத்தது, Tom worked hard but also was frugal. frugal என்ன பண்றான்? சிக்கனா பண்றான். பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். ஒவ்வொரு காசும் சேர்த்து வைக்கிறான், மெட்டீரியல்ஸ் வாங்க. ஒரு நாள் he found an old girder. இதுதான் இந்த பில்டிங்ல வந்துச்சு. ட்ரஸ், ஜாயிஸ்ட், பீம் இப்படி வர. ஸ்கிராப்பியார்னு எழுதுங்க. பழைய இரும்பு ஜாமான்கள் போட்டிருப்பாங்கல்ல, அது ஸ்கிராப்பியர். சரி, அடுத்தது, he thought it would be useful so he traded it for a pile of junk which he took away joyfully. so sentence புரியுதான்னு தெரியல, நான் சொல்றேன். அவன் யோசிக்கிறான். என்னது? ஒரு ப்ராஜெக்ட் பண்றானா, அதுக்கு இந்த கேர்டர் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு யோசிக்கிறான். அதனால அதை ட்ரேட் பண்றான். இதை கொடுத்துட்டு அதை வாங்க. எதை கொடுத்துட்டான்? கொஞ்சம் குப்பையை கொடுத்துட்டான், இதை எடுத்துட்டு போறான். எப்படி? டுக்கவேன்னு எழுதோ, ஒருத்தன் இருந்து அந்த பொருளை எடுத்துட்டு போறது. எந்த பொருளை எடுத்துட்டு போறான் இவன்? இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போறான், சந்தோஷமா எடுத்துட்டு போறான். அடுத்தது, mark him with jibes. ஞாபகம் இருக்கா? ரைட், மார்க் பண்றாங்க. about his grand plans he didn't take back. என்னது? பின்வாங்கல, சொன்னதை திருப்பி வாங்கல. did not take back his ambition or
அப்போ கிவ் அப்பும் பண்ணல, டேக் பேக்கும் பண்ணல. ரைட். டாம்ஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் வேர் த வயசான பாட்டிகள். இவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே யாருதான்? பாட்டிகள் தான். ஆனா பாட்டிகளை என்கரேஜ் பண்ண மாட்டேங்காங்க. பாட்டிகள் என்ன பண்றாங்க? பை their evil spirits. அப்போ இவன் என்ன பண்றான்? இவனுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருக்கு, வில்லேஜ் ஹேக்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு ஏதோ ஒன்று பில் பண்ணிடுறான், டெஸ்ட் பண்றான். சில்ட்ரன் மார்க் பண்ணவங்களாம் என்ன பண்றாங்க? ஜாயின் பண்ணி என்ன பண்றாங்க? என்ஜாய் பண்றாங்க. சீயிங் ஹிட்ஸ் ஒர்க். சக்சஸ் வாஸ் நவ். இப்பதான் சக்சஸ் வந்துட்டு என்னது? ஈஸிலி அப்டைனபிள். அடுத்தது months later டாம் ஏஸ்ட் வந்துருச்சா? ஏஸ்ட் his exams and passed with flying colors. ரெண்டு ஒன்று தான். நீங்க ஸ்காலர்ஷிப் ரைட் மற்றதெல்லாம் வேண்டாம். இந்த வார்த்தை படிச்சோமா? என்னது? கிண்டல் அடிக்கிறது. இது என்னவா மாத்திராப்ல? ட்ரையம்ப்னா என்னது? ட்ரையம்ப்னா விக்டரி. சரி. எந்த வார்த்தை தெரியாம இருந்துச்சு? எந்த வார்த்தை தெரியல? இதுல பார்த்ததுல எந்த வார்த்தை தெரியல? ஃபைல் தெரியலையா? ஃபைல்னா குமிச்சு வச்சிருக்கிறது. ஃபைல்னா குமிச்சு வச்சிருக்கிறது. எந்த பொருள்னாலும் இப்படி குமிச்சு வச்சிருப்பாங்க தெரியுமா? இதுக்கு பேர் தான் ஃபைல். டங்க்னா குப்பை. ஓகேயா? கம்ப்ளீட்டா முடிஞ்சுட்டா? புரிஞ்சுட்டா? கை காமிச்சு கேட்ட சொல்லிடுவீங்களா? ஏன்னா இதை டெஸ்ட் வரும். 21, 22 இன்னைக்கு முடிச்சிருவோம். 25 முடிச்ச உடனே என்ன வரும்? டெஸ்ட். இந்த வார்த்தைக்கு என்ன சினோனிம்? இப்படி டெஸ்ட் வராது, பில்லர்ஸ் கொஸ்டினா இருக்கும். அப்ப இந்த வார்த்தையை படிச்சு புரிஞ்சு அதை அப்ளை பண்ண தெரிஞ்சாதான் ஃபில்லர்ஸ் கொஸ்டின் போடணும். இது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, இல்லை நம்ம அடுத்தது போ. சரி, என்னுடைய மனசு ஆறுதலுக்காக ஒரு 2 பேர்ட்ட கேள்வி கேட்டுக்கிறேன். docile and taken aback. docile and taken aback. black color cap போடுங்க. docile, obedient. சூப்பர், கரெக்டா சொல்றாரு. docile னா obedient. taken aback, shock or surprise. take back, taken aback ரெண்டுக்கு வித்தியாசம். உட்காருங்க. take back, taken aback. ஞாபகம் இல்லையா? ஏமாத்துறது, டிசீவ் பண்றது, ஃப்ராட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். டேக் என்னது? டேக் இன். டேக் இன்னு சொல்ற கரெக்டா? பார்க்கும் போதே என்னடான்னு பார்த்தேன். சரி, சொல்லுங்க ப்ரோ. டேக் இன் கரெக்ட் தானா? டேக் ஃபார் கிராண்டட். உட்காருங்க உட்காருங்க. தெரியலையா? பெல்ட் கெட்டுறது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொன்ன. அமைதி. பாஸ்டன் நம்ம படிச்ச வார்த்தை என்சர்க்கிளா? நம்ம படிச்ச வார்த்தை இது. கஷ்டமான வார்த்தை, ஈஸியான வார்த்தை சொல்லுங்க.
டிராவல் என்ஜாய் பண்றதுக்கு. ஆவிகளா நேரம் ஆயிட்டடா. டிராவல் அதுவும் என்ஜாய். ஆமா, ஹேவ் ஏ பிளாஸ்ட் படிச்சோன்னே. எந்த வார்த்தை தெரியும் இதுல? எந்த வார்த்தை தெரியும்? பிராக்டிஸ். ஈஸிலி ஆங்கர்ட், அந்த பிராக்டிஸ்லயே படிச்சோம் நம்ம. ஈஸிலி ஆங்கர்ட் என்னதுமா? ஈஸிலி ஆங்கர்ட். ஈஸிலி ஆங்கர்ட் எந்த வார்த்தை? இருன்னு வருது அவருக்கு, என்ன வர முடியும்? irascible. யா கரெக்ட். நார்த் இந்தியால படிக்கிற மாதிரி படிக்கணும் சரிங்களா? 1000 இடியம்ஸ், 500 ஃப்ரேசல் வெர்பு, 5000 வார்த்தைகள் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருக்கா அப்படின்னு தீவிரமா தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு என்ன தேடுவானுங்கன்னா, ஒகேபே படிக்காமல் நான் எக்ஸாம் எழுத முடியுமா? சரிங்களா? ஒகேபே வேணுமா வேண்டாமா? 100% வேணும். அதே நான் உறுதியா சொல்றேன், உட்கார்ந்து ஸ்லோவா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் வச்சு யாருமே சொல்லிக் கொடுக்கும். படம் வச்சு சும்மா பேருக்கு வேணா சொல்லுவாங்களே தவிர்த்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் வச்சு சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்க ரிவைஸ் பண்றோம், டெஸ்ட் வைக்கிறோம்னா உங்களுக்கு ஒகேப்ஸ் மறக்க கூடாது. இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் ஆகும், தெரியுமா? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஒகேப் வீடியோ யூடியூப்ல அப்லோட் ஆகும். டைட்டில் என்ன தெரியுமா? வராது. என்ன அர்த்தம் தெரியுமா? இன்டெலிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழிக்க முடியாதது. பெர்மனன்ட் மார்க்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெர்மனன்ட் மார்க்கர்ல எழுதுனா என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. அதுக்கு பேரு இன்டெலிபிள் இங்க். கிளாஸ் பேரு என்னதுதான்? இன்டெலிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிக்கவே முடியாது, மனசுல இருந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, கண்டினியூ கண்டினியூ. ஒரு வார்த்தை மட்டும் படிக்கும். ஹெயில் மேல பாருங்க. ஹெயில், ஹெயில் ஃபர்ஸ்ட் மீனிங் என்னதுன்னா ஆலங்கட்டி மலை. ஐயா, ஆலங்கட்டி மலை நம்ம ஊர்ல எல்லாம் பெய்யாது. சின்ன சின்ன ரெயின் டிராப்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கட்டியா வர பேர் தான் ஹெயில்னு சொல்லுவாங்க. ஆலங்கட்டி மலை. ரைட். இன்னொரு மீனிங் ஹெயில் அப்படின்னா இதுதான் வந்துட்டு நாட்ஜிஸ். நாட்ஜிஸ் வந்துட்டு யாருன்னா 1940s இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனியில ஹிட்லருக்காக சண்டை போட்டோம். யா, அவங்க யூஸ் பண்ற ஒரு ஸ்லோகன் என்னது அப்படின்னா ஹெயில் ஹிட்லர் அப்படின்னு. சரியா? ஃபுல்லா சோசியல் மீடியால போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு உடனே வெளிநாட்டுல ஆட்கள் வந்துருவானுங்க, நம்ம ஊர்ல வரமாட்டானுங்க. சரியா? பட் வெளிநாட்டுல இப்படி சோசியல் மீடியால இப்போ நீங்க போட்டீங்கன்னா கூட பெரிய சிக்கலாயிரும், பிளாக் பண்ணிடுவாங்க. அது எதுவும் சிக்கலாம். ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரைசிங் ஹிட்லர். தலைவர் வாழ்க நம்ம ஆளுகள் சொல்றானுங்கல்ல, அதுதான் இது. வாழ்க ஹிட்லர். ஹெயில் அப்படின்னா என்ன பண்றது? அப்லாட் பண்றது, சியர் பண்றது. அப்லாட் ஆர் சியர். ஏற்கனவே ஒரு வார்த்தை படிச்சோமா பாராட்டுறதுக்கு? லாடிட்ல ஃபுல்லா படிச்சிருக்கோமா? லாடிட்டு, லாடு, அப்லாடு. ரைட். போதும் போதும் போதும். இவனை என்ன பண்றானுங்க எல்லாரும்? இவனை பாராட்டுறான். 2 மீனிங் படிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் மீனிங் என்னது? ஆலங்கட்டி மலை. இது நவுன். வெர்ப் மீனிங் என்னதுன்னா
பாராட்டுறது. மூணாவதா ஒரு மீனிங் இருக்கு, hail from, originate from. I hail from India அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எங்க இருந்து வரேன், இந்தியால இருந்து வரேன். ஐ ஆம் ஹெய்லிங் ஃப்ரம் மதுரை அப்படின்லாம் செல்ஃப் இன்ட்ரோல நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா பேரை சொல்லிட்டு சும்மா கம்மிங் ஃப்ரம் போடாம ஹெய்லிங் ஃப்ரம் அப்படின்னு போட்டோம்னா அங்க இருந்து தான் நான் வாரேன். ஹெய்லுக்கு 3 மீனிங் படிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் மீனிங் ஆலங்கட்டி மலை, செகண்ட் மீனிங் பாராட்டுறது, மூணாவது மீனிங் ஆரிஜினேட் ஃப்ரம். சரி, எதெல்லாம் நவுன், எதெல்லாம் verb? பர்சன் ட்ரைனிங்கிறது நவுன். சரியா? அடுத்தது பாராட்டுறதுங்கிறது verb. hail from அப்படின்னு போட்டாங்கனாலும் இதுவும் என்னதுதான்? சரியா? இதுவும் verb தான். கட 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 நேற்று படிச்சதை ரிவைஸ் பண்ண கதை எழுதி அனுப்புனாரு, டைம் இல்லை, நாளைக்கு பார்த்துருவோம் அந்த கதையை. ரைட். டர்ன் டவுன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்றது, ரெஃப்யூஸ் பண்றது. டர்ன் அப் அப்படின்னா அரைவ் பண்றது. எங்கங்க எழுதுன எக்ஸாம்பிள் காணும்? அழிஞ்சுச்சா? சரி சரி. டர்ன் டவுன்னா ரிஜெக்ஷன், ரெஃப்யூசல். டர்ன் அப்னா அரைவ். டர்ன் டு கால் ஃபார் ஹெல்ப். டர்ன் இன்னா சரண்டர். இருங்க இருங்க, மனசுல பதியாம என்ன ஆயிரும்னா, ஃபாஸ்டா சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு போய் கொஞ்சம் ஸ்லோவா. டர்ன் டு என்னது? கால் ஃபார் ஹெல்ப். டர்ன் இன்னா சரண்டர். டர்ன் இன் டு த போலீஸ், போலீஸ சரண்டர் ஆயிரு. அடுத்தது டர்ன் இன் டு டர்ன் அவுட். என்ன பண்றது? டிரான்ஸ்ஃபார்மர். நேத்து கிளாஸ் போய் பாருங்க, 10 நிமிஷத்தை போட்டிருப்பேன். கீழே ஒரு பொண்ணு இதுக்கே கமெண்ட்ஸ்ல சென்டென்ஸ் வச்சு போட்டிருக்கு ஒரு வார்த்தைக்கு. அது ஒரு தடவை என்ன பண்ணிடணும், போயிட்டு வாசிச்சா போதும். கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம், லைக் எல்லாம் பண்ண வேண்டாம். கீழே இருக்கிறது என்ன பண்ண போதும், வாசிச்சா. அடுத்தது டர்ன் அவே அப்படின்னா என்ன பண்ணுது? ரிஜெக்ட். எழுதுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. டர்ன் டவுனா? சூப்பர். டர்ன் அவே அண்ட் டர்ன் டவுன் ரெண்டுமே என்ன பண்ணுது? ரிஜெக்ட் பண்றது. சரி, அடுத்தது டர்ன் ஆஃப், டர்ன் ஆன்ல விட்டுருங்க, சப்ப ஆஃப் பண்றது, ஆன் பண்றது. டர்ன் ஓவர் அப்படின்னா சேஞ்ச் யுவர் பொசிஷன். டர்ன் அகெயின்ஸ்ட்னா எதிரா திரும்ப. அவ்வளவுதான். இப்ப சொல்லிடலாமா எல்லா ஒகேப்ஸையும்?